இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எடுப்போம் இங்கிலீஷில். மேத்யூ 24:14 verse. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ஆண்டவராகிய இயேசு தம் வாயினாலே சொன்ன வேத வசனம். ராஜ்யம், என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள 24:14. பூலோகம் எங்கும் உள்ளனாக்கா ஒரு ஆள் பாய்க்கு விடாம, பூமியில ஒரு அடி மண்ணு ஒரு இன்ச்சு விடாம பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜோதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவே வருமா. வாசி. Matthew 24th chapter 36th verse. நல்ல தெளிவா வாசி. But of the day and hour no one knows, not even the angels of heaven. என்னம்மா? மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அப்போ 24:3 பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். படி 24:14 மத்தேயு. And this gospel of the kingdom will be preached in all the world, as a witness to all the nations, and then the end will come. And the end will come. End, உலகத்தின் முடிவு வருமா? உலகத்தின் முடிவு இருக்கட்டுங்க, உனக்கு ஒரு முடிவு வருது. உனக்கும் ஒரு முடிவு வரணும். ஒன்று உலகத்தின் முடிவு ஒன்றுவாங்க, வருகை என்ன, இல்லைன்னா உன்னுடைய முடிவு, உன் வாழ்க்கையில் முடிவு வரணும். இயேசு சிலுவையில் சிலுவையில் என்ன சொன்னார்? முடிந்ததுன்னு சொன்னார் பாருங்க. என்னத்த முடிஞ்சது சொல்ல? முடிந்ததுன்னா டெக்கலாஸ்டா, கம்ப்ளீட்லி கம்ப்ளீட், பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட். இயேசு சிலுவையில் என்னத்த முடிஞ்சாரு? மனுஷன் பாவம் செய்து ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் பர்ஃபெக்ட்லி டெக்கலாஸ்டான்னு பேரும் அந்த சிலுவையில். 7வது வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை, முடிந்தது சொல்லி ஆவியுக்தி ஜீவனை விட்டான்ற வார்த்தை டெக்கலாஸ்டா. டெக்கலாஸ்டான்னு என்னது? கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். ஆதாம் காலத்தை தொடங்கி 2ஆம் வர்க்கம் வரைக்கும் 5 கண்ட ஜனங்களுக்கு, இது பாருங்க, 5 கண்ட ஜனங்களுக்கு தாமஸ் துளசிராம் போறாரு பாருங்க. ஆமாம், எல்லா நாட்டுக்கும் போயிட்டாரு. ஆமாம், ஆன்லைன்லேயே போயிட்டாரு. போய் உலகம் ஃபுல்லாக போய் எல்லா ஜாதிகளுக்கு, எல்லா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, 5 கண்ட ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னார். சிலுவையில் கொல்கத்தா மலை. இந்த உலக மேப்பில் சென்டர் பாயிண்ட் தான், உலக மேலே கேம்பஸ் வச்சு பார்த்தா சென்டர் பார்த்தா அந்த கொல்கத்தா மலையாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எல்லா ஜனங்களுக்கு ஆதாமின் வழியாய் பிறந்தவனுக்கு இயேசு ஜீவ ரத்தம் சுவிசேஷம் சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? யாருக்காவது விட்டுட்டார்? ஒரு ஆள் பாய்க்கு விட்டாரா? ஆதாம் காலத்திலிருந்து இந்த பக்கம் பேக்கில் சிலுவை சென்டரு, கிபி கிமு, கிறிஸ்துக்கு முன்னு கிறிஸ்துக்கு பின்னு சென்டர் பாயிண்ட்ல இந்த பக்கம் 2ஆம் வரைக்கும், இந்த பக்கம் ஆதாம் காலத்து கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட், பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட். ஜீவ விருட்சத்தை கனி, நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷ். ஆதாம் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்தியிலிருந்து எண்டு வரைக்கும் நன்மத்தையும் அறியத்தக்க கனி பூலோகம். அது பிசாசின் அபிசுவிசேஷம். உலகம் ஃபுல்லாக பறிப்புட்டான் பிசாசு ஆதாம் ஏவாள் வழியா. ஆனால் இயேசு உலகம் ஃபுல்லா ஆதாமுக்குள் பிறந்தவனுக்கு தன் ஜீவரத்தம், அதான் சுவிசேஷம்.
நம்முடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே அதான் துர்ச்செய்தி நற்செய்தி சுவிசேஷன் அதுக்கு ஜீவ வித்தை நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் ஜீவ வார்த்தை அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தேதல் இருக்குது அந்த நன்மை தீமை அறியத்தக்க பாவுன்ட்டு மரணக்குது அதான் உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டான் ஆதாம் வியாபார வழியா பரப்பிட்டானே இல்லையா அதுக்கு இயேசு கொல்கதா மலையில அந்த ஆதாமின் சிந்தை பாவத்தின் மரணத்துக்கு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல் கொடுக்குறாரு பாருங்க ஈட்டியால கொத்தனவனுக்கு சில சிறத்து பிதாவி இப்படி ஆவித்து ஜீவன் பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு பூலோகமே சகல ஜாதி குத்து தேர்த்ததுமே யாருக்கு முடிவு வச்சார் அவருக்கு தான் முடிவு 3ஆம் நாள்லயே முடிவு வந்துச்சு அவருக்கு பாவுன்ட்டும் மன்னத்தில் ஜெயிச்சு பாதாளத்தை எல்லாம் ஜெயிச்சு கையில வாங்கிட்டாரு உலகத்தை பிசாஸ் கையில இருந்து வாங்கிட்டு அவருக்கு முடிவு வந்து அவர் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அவருக்கு முடிவுன்னு என்னது உனக்கு மாதிரியா தான் அதை செய்ய அவருக்கு மாதிரியா செய்யல உன் மாதிரி தான் செய்தாரு அப்போ நீ என்ன பண்ண இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான்படி திருவிழு உலகம் முழுது ஜீவனை கொடுக்கும் இயேசு ஜீவனை கொடு ஜீவ கறி கொடுக்கணும் உனக்கு கொல்கத்தா எது எங்கள் ஊர் சோழவரம் கிராமம் அதான் எனக்கு கொல்கத்தா மலை அவனுக்கு அவன் ஊரு தான் கொல்கத்தா மலை இயேசுக்கு வந்து எருசலேம்ல கொல்கத்தா மலை அப்போ உன் கிராமம் என்னது சோழவரம் கிராமம் வேலூர் மதுரை இப்படி எல்லாருக்கும் அவனுக்கு ஒவ்வொரு கொல்கத்தா மலைக்குது அவன் பர்சு தாய்ங்களுக்கு பிறந்து எருசலேம்ல யூதாயில சபா பூமி கடைசி எருசலேம்னு உன் வீடு அங்கிருந்து இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் ஆதாம் வந்து மூடு கொடுத்து உன் பேர் சொல்லி கொடுக்கணும் இயேசு அவர் பேரை சொல்லி பிதாவிய படிக்கல ஆபிபித்து ஜீவ சர ஜீவரத்தை ஈட்டால் குத்துறோம் ஆதாம் வந்து மூடு கொடுத்து கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் டெக்லாஸ்டா பண்ணதுமே அவருக்கு வந்து முடிவு வந்துச்சு பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சுட்டு பர்சு தாய் வாழ்ந்து சகலத்தையும் பல்லோகத்தையும் போய் ஜெயிட்டாரு இது ஒரு பேட்டர்ன் இதான் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார் நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டு நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுட்டு நம்முடைய தரித்திரத்தோடு நம்முடைய பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு இயேசு தலைமையில கை வச்சுன்னு கவலைப்படல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லினா பண்ண ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை எனக்கு கொடுக்குறார் என் பேர் சொல்லி பிதாவாகி என் பாவம் தேவனை ஆதம் முழு உலகத்து பாதிக்குது என் பாவத்தை மன்னிச்சாரா இல்லை எப்படி பிதாவே தாமஸ் துளசிராமுக்கு மண்ணி என்ன எப்படியா மன்னிப்பேன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவனீத்து பரலோகத்தையே இயேசு சாமிட்ட வாங்கி தேர்த்து கூடாரு என் பேர் சொல்லி பிதாவாகி ஆதம் முழு உலகத்துக்கு பாவம்ட்டு மறந்து விடியில் ஆயிட்டு என்ன பசுத்தமான ஆயிட்டாரு இப்போ நீதிமான ஆயிட்டு நான் என்ன பண்ண அதை பேட்டர்ன் அதே மாடல் காப்பி அடிக்கணும் இயேசு ஜீவன் பட் தேவனுக்கு ஆதம் முழு உலகத்துக்கு என் பேர் சொல்லி கொடுக்கணும் என் மனைவி பேர் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்க பேர் சொல்லி குடும்பம் பட்டணம் தேசம் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக பஸ் காட்டுறத நிலைக்காலில் பூசும்போது பாவ நேவதி சங்காரத்தை ஓட்ட பசுத்தை எகிப்து ஷெரீபில் காணாந்த தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க விதமா அப்போ இயேசு நமக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உலகம்னா என்னது ஆதாம் முழு உலகத்தையும் அன்பு என்ன அன்பு இயேசு அன்பு மனித அன்பு கிடையாது இயேசு அன்பு ஜீவ சொர ஜீவன் நல்லவன் கட்ட உயர்ந்தவன் தாந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர் ஆதாம் வழியா பிறந்தவன் உலகம்னா துன்மார்க்க உலகத்துக்கு இயேசு அன்பு ஜீவ சொர ஜீவன் இயேசு ஜீவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தாங்க இன்க்ளூட் யூதாஸையும் அவர் என்ன பண்றாரு ஜீவனை கொடுக்குறாரு காட்டி கொடுத்த யூதாஸ் மேல பகை இல்லை கைவிட்ட பிதா மேல பகை இல்லை ஈட்டால் குதிரை பகை கசப்பு இல்லை ஆதாம் காலத்து முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற இயேசு ஜீவன் இயேசு அவனை கொடுத்துட்டுக்கிறார் பாரு கொடுத்தாரா இல்லையம்மா பிதா குமார் பசுத்தாய் கொடுத்த ஆதாம் முழு உலகத்துக்கு டெப்லாஸ்தா டெக்லாஸ்தா பண்ணதுமே என்ன வந்துச்சு முடிவு வருது படி அந்த வருஷத்தை மத்திய 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations and then the end will come அப்போ முடிவு முழு உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்போ முழு உலகத்தில் என்ன அறிவிக்கப்பட்டது ஆதாம் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே நன்மார்க்கும் துன்மார்க்கம் கண்டிச்சம் இது பிசாசின் சுவிசேஷம் அபிசுவிசேஷம் உலகம் ஃபுல்லாக பரம்பு இருக்குது ஆப்பிரிக்காவில் ஐரோப்பாவில் வட அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் எல்லாருக்கும் மரணம் இருக்குது நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற நாளிலே ஷாகவே தான் பிசாசின் அபிசுவிசேஷம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குதா இல்லையா அப்போது உலகம் ஃபுல்லாக இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இயேசு ஒரு ஜீவ விச்சத்துக்கு இயேசு ஒரு ஜோயே ஜீவன் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டது தான் இயேசு நன்மை தீமை அறியத்தக்க இயேசு நானே வழியும் சத்தி ஜீவனா ஜீவன வாக்கு தத்தங்கள் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை
பிசாசு நன்மை தீமை அறிய உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பாப உலகம், சாப உலகம், மன்னவர் நன்மை தீமை அறியத்தக்க உலகம். அது ஒரு பாதாள இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், தேவ நீதி, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் ஆமண்டவா, பாவம் மன்னிப்பு, ரட்சி, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். இதை போய் பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம எனக்கு முடிவு உண்டாகும். உண்டாகுமா? உண்டாதா? கம்ப்ளீட்லி வாக்கு தத்துவத்துக்கு ஒரு ஜெபத்துக்கு பதிலே அப்பதான் வரும். முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தினா கூட முடிவு வராது. முடிவு வரலன்னா பதில் வராது. ஜெபத்துக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறாது. சாபத்திலிருந்து ஆசீர்வாத, தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் வராது. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வராது. பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யம் வராது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் இன்க்ளூடிங் உன்னை ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் கொடுக்கும்போது தான் ஒரு ஜெபமே பலிக்கும். ஒரு ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு விண்ணப்பத்துக்கு, ஒரு வேண்டுதலுக்கு, துதி, தோத்திரம், ஆராதனை எல்லாமே பலிக்கும். அப்போ இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். நீ ஆதாம் மூலமா உன் பாவ சாபத்தை பூலோகம் உள்ள உன் மூலமா போகுது. நீ ஆதாமின் மகன். ஆதாம் பாவம் செய்யும்போது என்னாச்சு? உன்னிடத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் வியாபாரம் செய்த பாவம் பூமி எங்கும் போகுது. அந்த ஆதாம் வியாபாரம் நீ பிறந்த உன் மேல இருக்கிற பாவ சாபம் உன் மூலமா அறிந்து அறியாமல் உலகம் உள்ளா போகுது. உன் பாவம் ஆப்பிரிக்காவுக்கு சாபம், உன் பாவம் இந்திய தேசம் உள்ள சாபத்தை பாவத்தை நன்மத்தை மாதிரி பூமி சபிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு நிகர ஜீவ விசத்துக்கு என்பது தேவி நீதி பரலோகராஜ்யம் உன் மூலமா ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் பேட தொலையும். பாவம் நிவர்த்தியாய் பசுத்தாய் ஊட்டப்பட்டு உனக்கு முடிவு உண்டாகும். உன் ஜெபத்துக்கு பதில் வரும். உன் விண்ணப்பத்துக்கு பதில், உன் வாக்கு தத்துவம் பலிக்கும். பாவத்திலிருந்து மரணத்தில் விடுதலை ஆகி தேவ நீதி உயிர்த்தல் வரும். பரலோக ராஜ்யமே உனக்கு வரும். விலகுதா? விலகில? விலகுதா? அப்போ உன் மூலமா என்ன போகுது? ஏற்கனவே ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம்? பாதாள ராஜ்யத்தின் அபிசுவிசேஷம் பூலோகம்ல சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிற நீ ஆதாம் வழியா பிறந்த நன்மை தேம காரியம் உலகம்லாம் போகுது. ஆனால் தான் பிசாசு திருடவும் கொள்ளாய்க்குதான் தொடர்ந்து செய்கிறான் வாழ்க்கையில. ஏசுனா திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வர சிறிய வயசு, வாலி வயசு, திரும்ப முதிர்ந்த வயசு, திருடம் வாய்நாளெல்லாம் பிசாசு போடுறாங்க. மனுஷனுக்கு படிச்சும் படிக்க ஏழை பணக்கம் உயர்ந்த அரசியல் தலைவர், காட்டுவாசினால் ஆணு பெண் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிறிஸ்தியேசுல மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். கிறிஸ்தியேசுக்குள்ள வராதான் பாவம் செய்து தேவ மகிமை அவன் பாவம் உலகம் உள்ள அடிக்குது. சகல ஜாதிக்கும் பாவம் சாபம் போறதுனால வாய்நாளெல்லாம் பிசாசு திருறது கொண்டு தைக்குது மாதிரி காசுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாவம் சாபம் மரணம் உணவு விடாது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவன் இவ்வளவாய் உலகத்தையே அன்பு கூறான். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு சொன்னாரா இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசாமி திருவிருந்து பங்கிட்டா நீ பிந்தின ஆதாம், கடைசி ஆதாம். இயேசு கடைசி ஆதாம். இயேசு ஜீவ வச்சதுக்கு தேவதீவத்தில் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும். இங்கே பாருங்க, எல்லா நாட்டுக்கும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டுக்கு போய் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், முழு உலகத்து இயேசு ஆமண்ட வாக்குத்தத்தம் மூலமாக போன பரலோக ராஜ்யம் ஒரு ஆள் பாய் 800 கோடி ஜனங்களுக்கு அதிகமான ஆதாம் கால் 2வது முழு உலகத்துக்கு சொல்லும்போது உனக்கு முடிவு பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாகி பசுத்த தேவத்தூர் படிவிட செய்யும் முடிவு உண்டாகும். அப்போ உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாம் வந்து 2வது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கணும் அவன் இலக்கத்தக்கதாக. அப்போ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அடுத்த வசனம் மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். படி. And the gospel must first be preached to all the nations. அப்போ சகல 13th chapter 10th verse. சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமா, என்ன பிரசங்கிக்கப்படுது? சகல ஜாதிகளுக்கும். நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். சோதோம் குமார் நடந்தது அப்படியே மனுஷகுமார். சோதோம் குமார் ஆதாம் பாவம், நன்மை தீமையத்தக்க பாவம். உலகம் மாம்ச பிசாசு தீமையான காரியம் ரொம்ப அதிகம். நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கு சன்மார்க்கு துன்மார்க்கு, அதில் கண்டிச்சமா ஜீவன் தான் பாவம். அது உலகம் ஃபுல்லாக பிரசங்கப்படுது சகல ஜாதிகளுக்கும். உலகம் ஃபுல்லாக திருடனாகி பிசாசு திருடுறது கொண்டது ஐக்கியத்துமா இருக்கிறான். அதுக்கு பரிகவனம் ஜீவ விச்சத்துக்கு ஜோயே ஜீவனை பிரசங்கம் பண்ணணும். ஏசு ஒரு ஜீவன்.
அந்த ஜீவன நீங்க ஜீவ வாக்குத்தத்தம், ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையில தேவ நீதி உயிர்த்து இயேசு அவனோட வாக்குத்தத்தம். நன்மை தீமை வார்த்தை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி அநீதி. இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுதல். சுயநீதி அந்த வெளியே மரணம். சுயநீதி அநீதி பேசிட்டு இருக்கக்கூடாது. நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம் உலகம் ஃபுல்லா இருக்கிறதுனால பிசாசு திறந்து கூட தைக்குதுமா நின்று பூபிஷா ஏவால பார்த்து என்ன சொன்னாரு? ஏதேன் தொலை ஜீவ சுவாசை தூதி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்லே வச்சாரு. ஆனா அந்த ஏவாள் என்ன பண்ணா? பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுக்குன்னு இல்லையே ஷாகு புருஷனும் கொடுத்தா. அந்த நன்மார்க்கம் துன்மார்க்கம் தான் உலகம் ஃபுல்லா இருக்குது. உலகம் ஃபுல்லா இயேசு ஜீவஸ்வர ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை பிரசங்கப்படும் உலகம் பரலோகமாய் மாறும். உலகத்தில் அப் டு டேட் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்கிறாங்க. 800 கோடி பேர் ஆதாம் அம்மா வைத்த பாவத்தையும் நன்மை எந்த நாடும் எந்த தேசமும் எந்த இனமும் ஆப்பிரிக்காவா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் ஆஸ்திரேலியா காங்கோ காடு காட்டுவாசியோ நாட்டுவாசியோ எந்த ஜாதி எந்த பாஷையோ நன்மை தீமை காரியத்தில் தான் கருத்தரிக்கிறோம். அம்மா வயிற்றுல பாவத்தையும் மனித தேவன் தனக்கு உலகத்துக்கு ஃபுல்லாக மூலமாக போகுது ஒவ்வொரு மனுஷன் மூலமாக. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டானா உலகத்தையே பாதிக்க ஜீவ ஜீவரத ஆதாவும் முழு உலகத்தையும் கொடுக்கணும். அவன் தேவன் தனக்கு அவன் டெக்கலாஸ்ட் ஆகணும். அல்லேலூயா. பிதாவே உலகில் ஆவித்து ஜீவனை விட்டார். ஆதாமின் பாவத்தை ஏற்றுட்டார் இயேசு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமங்கள் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணார்? உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி ஊருக்கு 2 பேர் கசு தெருக்கு 2 பேர் கசு பேர் விஸ்வ ஊழிக்கார அரசியல்வா இப்படியே இருந்தாரு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என்ன அன்பு? ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து அன்பு கொண்டார். அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு கொடுத்தார். ஆதாம் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி அப்போதான் முடிவு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தினுடைய சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டாம். உன் மூலமா சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் உட்காந்த இடத்துலேருந்தே செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இல்லைன்னா உட்காந்த இடத்துல பாவசாவும் மூலமா போய் உனக்கே தெரியாது. அதாவது உலகத்தை மனதில் வைக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தில் ஆதாம் தான் இயேசுக்கு ஜீவன் பண்ணி கொடுக்குற உலகத்தையே ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார். மரணத்தை பாதாளத்தில் பரலோகத்துக்கு போனார். உலகத்தில் உங்களுக்கு உபத்து ஆனாலும் உலகத்தை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? உலகத்தை பாவத்தை மரணத்தை தேவி நீதி ஜீவரத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு கொடுத்து பாவம் சாபம் பண்ண பாதாளத்தெல்லாம் ஜெயித்தான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். இதான் மாதிரி. இந்த மூணு இயேசு ஏற்றுக்கிட்டாக்கா இயேசு என்ன ஊர் செல்லு நாடு அரசியல்வாதி சரியில்லை ஊருக்கு 2 பேர் கசப்பு பேர் விசுவாசி அரசியல்வாதி மேலே கசப்பு கடுமை இருந்தால் அசுத்தாவி தான் இருக்கும் வாழ்க்கையில். கடிந்து கொள்ளலாம் புத்தி சொல்லலாம் எத்தனை ரொம்ப மோசமாக விலைக்கிறார். ஆனால் நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவசார் பரலோகத்தை கொடுக்கிறார் பாரு. இயேசு கடிந்து கொண்டார் புத்தி சொன்னார் விலைக்கிறது. ஆனால் இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு குந்தி ஜீவசார ஜீவனத்தை கொடுத்து தீர்த்துட்டாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காவது சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. நீ ஆதாமின் மகன் உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு. உன் மூலமாக உலகம் ஃபுல்லாக போகுது. ஆதாம் அப்பன் சாபம் மேலே இருக்குதியா? நன்மை தீமை சுயநீதி அநீதி மைண்டு மென்டாலிட்டி உலகம் ஃபுல்லாக சாப்பிடும் போது எங்கேருந்து வாக்கு தத்துவம் எங்கே ஜபம் பலிக்கு எங்கே ஆசீர்வாதம் வரும் எங்கே ஐந்து எங்கே பரலோகம் போவோம்? கிறிஸ்துவ இயேசு ஜீவன் பரிவு பரலோக ராஜ்ய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. உலகமெல்லாம் போகிறோம் பாருப்பா. இல்லையா? உலகம் ஃபுல்லாக போயிட்டு சகல ஜாதி சகல கோத்திரம் சகல பாசைக்கார் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஆதாம் காலத்து 2ஆம் வரைக்கும் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமண்ட வாக்குத்தத்தக்க அவன் இலக்கத்தக்கதாக வாய்நாளெல்லாம் இடைவிடாமல் ஏக்காலத்து என்ன சோதனை இயேசு ஜீவன் நன்மை தீமை கருத்தை தேவன் தன குளித்துக்கு அசுத்தாவியாக கிராம பட்டங்கள் தோறும் நோவா காலத்துல அப்படியே மனுஷகுபா காலத்தில் நடக்குது. அதுக்கு தேவி நீதி உயிர் தேடணும். தேவன் தனக்கு ஆதாம் அவன் இலக்கத்தக்க கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவத்தை படிவிட செய்து மாபெரும் எழுப்பில் கொண்டு வரணும். அல்லேலூயா. அதனால தான் என்னுடைய செய்திகள் எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீருவீர்கள். ஆமாம், இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போது ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். எடுப்போம் மத்தேயு 24:13 ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்காங்க. நம்முடைய அப்பா ஆதித்தாய் ஆதாம் ஏவாள் முழு 800 கோடி பேருக்கும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா எல்லாரும் ஆதித்தாய் ஆதாம் ஏவாள் அவன் பாவம் உலகம் ஃபுல்லாக பாய்ச்சி அப்பன் சாவும் உண்மையில இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே பாவும் சாவும் மூலமாக உலகம் ஃபுல்லாக போச்சு. கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா தேசத்துக்கும். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே உப்பு பூமிக்கே உப்பு உலகத்துக்கு என்ன ஒலி ஜீவ ஒலி.
இருளடைந்த இந்த உலகத்துக்கு ஜீவ ஒளி, ஜீவரத்த தாமையில தேவன் தன் ஆதாம் முழுவதுக்கு பசுத்தாவியா இருக்கணும். நீ உலகத்துக்கே ஒளியா இருக்கிறாய். அவனுக்கு ஒவ்வொரு கொல்கதா மலைக்கு ஒவ்வொரு குடும்பம் தான் கொல்கதா மலை. இயேசு கொல்கதா மலை. அந்த கொல்கதா மலையில் ஆதாம் முழு உலக 5 கண்ட ஜனக்கு ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டார். பாவம் மரணம் வருது சிலுவையில் இயேசு தேவி நீதி வைத்து பிதாவை ஆவித்து ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தைக்கு ஜீவரத்தம் இது அதே ஜீவசரஜ் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து டெக்கலாஸ்டானார். முடிந்தது. உடனே பாதாளம் திறந்தது, கல்லறை வெடித்தது, பாவத்தில் மறைஞ்சு உயிர்த்தது, பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். இதுதான் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண அவன் இலக்கத்துக்காக. அல்லேலூயா. அதுதான் நம்ம பிரசங்கம் பண்றோம். ஜோயே ஜீவன் வேதாகம உலகத்தில் எங்கேயுமே கேட்க முடியாத செய்தி தான் பதிவு செய்து. இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாரும் பாக்கி உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அதான் மூலமாக பிறந்துக்கிற குசலமே விசாரிக்க. எந்த நாடோ எந்த தேசம், ஆணோ பெண்ணோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஏழையோ பணக்காரனோ, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த அவன் மூலமாக உலகம் ஃபுல்லாக சாப்பிடும்போது யோபுல ஒரு வசனம், உன் பாவம் உலகத்துக்கு சாபத்தை, உன் நீதி உலகத்துக்கு ஆசுவாதத்தை கொடுக்க ஒரு வசனம். அந்த வெளிப்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. உன் நீதி உலகத்துக்கே வெளிச்சத்து கொடுக்குது. என்ன நீதி? தேவி நீதி. மனுஷருக்குள்ள சுய நீதி அநீதி. அதான் நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன். அந்த கனியை தான் குத்தான் ஏதேன் தோட்டத்தில். சாகவே ஷாவா. இயேசு தேவி நீதி, ஜீவ விசத்து கனி. அந்த ஜீவனில் இயேசு சாமட்டம், இயேசுவை வழி, இயேசுவை சத்து, இயேசுவை என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்து ஆவியான ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதி சம்பளம் இந்த பரலோகமே இருக்குது. ஆதாமுக்குள்ள மரணங்குது. கிரேக்க பாசத்தில் மரணத்துக்கு பேர் ஷூக்கே, ஜீவனுக்கு பேர் ஜோயே. ஆமாம், இயேசு ஜோயேவை கொண்டு வந்தார். ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார். நன்மார்க்கம் துன்மார்க்கம், ஜீவ மார்க்கம், நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ வித்ததுக்கடி. இந்த நன்மை தீமை அறியற உலகத்தை எல்லா மார்க்கங்களும் நன்மார்க்கம் துன்மார்க்கம். அப்படிப்பட்ட ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியது ஷாகவே ஷாவா. இயேசு உடித்து ஜீவனமா இருந்த ஜீவன சிலுவையில் குத்துட்டாரு. தேவி நீதி ஊற்றி 6 லிட்டர் ஜீவரத்தம் தேவி நீதி குத்துட்டு அதை எடுத்து தேவனுக்கு ஆதாரம் முழு உலக வாழ்நாளாம் வெளிப்பு பாவட்டு மரத்தை விடு பசுத்தாயோடு உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பாக இருக்கிறாய். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணில் வாழ்த்தின் முதிர்ந்த கனிகளை கொடுப்பார். ஆமா, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ மத்தேயு 12 மத்தேயு 24:13 படி ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் 24:14 நல்ல சத்தமா படி இங்கிலீஷ்ல. And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. End will come. முடிவு வரணும். உனக்கு முடிக்காத மறிச்சிடாத. நித்திய பாதாளம் தான். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ நீ முடிக்கல. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிதாவை உமலிகள் பிதாவுக்கு பரலோகம் பூலோகம் பரமண்டல இருக்க பிதாவை உம்முடைய நாமம் உம்முடைய நாங்களும் எங்கள் கடப்பட்ட எவனுக்கும் எவனும் ஆதாம் முழு ஜீவ சரஜு எங்களை எந்த தீமையின் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை எம்முடையவில்லை, என் பாவங்களை என் மன்னியும். ஜபத்தில் என்னமா சொல்லுங்க? பரமண்டல இருக்க பிதாவே. அடுத்து உம்முடைய நாமம் உம்முடைய சத்தம் எங்கள் அன்றுள்ள எங்கள் ஆகாது எங்கள் பாவங்களை நாங்களும் எங்களை கடன்பட்ட எவனுக்கும் பரலோகம் பிறன பூலோகம் எவனுக்கு எனக்கு இயேசு ஜீவன் பரிவஜீவன் கொடுத்தாத மன்னிப்பு. ஆதாம் முழு உலகத்துக்கு பாவம் ஆதாம் 2 வரைக்கும் இருக்குது. அப்போது உங்களை எந்த தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். பாதாளத்திலிருந்து ரட்சித்துக் கொள்வார். பூமியிலும் பரலோக ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜெபலமா. அப்போ இயேசு மத்திய மார்க்கு எங்கும் சுற்றி திரிந்தார். எங்க போனால் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறாரே இல்லையா? ஜீவன்ல தேவி நீதி உயிர் பரலோகமே ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவரத்தம் எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க தேவன் தருகா. திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சிறி தில்லாவணத்தின் ஆதாம் மூலமா பிசாசு திருடமும் கொள்ளும் அழிக்குதான காரியம். பிசாசு பல அகப்பட்டுக்கிறாங்க. பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகம் உள்ளாடிக்க பிசாசு உரிமையாக வரும். 38 வருஷம் வியாதியார் இயேசு சொத்தமாக நல்ல மேய்ப்பன் ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் பசுத்தாய் வந்துச்சு. அவன் வியாதி வெளியில் ஆயிட்டாம லேகோன் பிசாசு பிச்சவன் திமிர்வாதக்காரன் பெரும்பாடு உள்ள திரளான ஜனங்க எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் பாவத்தை மனிதன் தேவனுக்கு தனக்கு உள்ள கொடுக்குறதுனால பிசாசு உரிமையாக வர்றான். பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், படிச்சிருக்கலாம், ஏழையாக பணக்காக இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்திருக்கான், துன்புடுகிறார். எல்லா பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரம் வியாதி கொலைகளும்
உரிமையா வருங்க. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொள் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தில் திராட்சை எந்த திராட்சை ரசம், ஜீவரசம், ஜீவ விஷத்து கனியை பூசிக்க. விஷம் முறிவு, நன்மை தீமை கனியை பூசிக்க, ஜீவ விஷத்து கனியை பூசிக்கணும். அந்த ஜீவன தேவ நிதி சமூகத்தில் பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யம் உன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்குது. பாவ உலகம், சாப உலகம், மரண உலகம், தரித்திரம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனை, எல்லா கேடுபாடும் நன்மை தீமை அறியத்தக்க உலகம். அதை உன் மூலம் உலகம் ஃபுல்லா கடத்துங்க. உனக்கே தெரியாது. பிறந்த நாள்லேருந்து கிறிஸ்து ஏற்றுவால் நீ மறுபடியும் பிறக்கிறாய். கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஜீவச தேவநீதி உலகத்து பரலோக ராஜ்யம். அதை பிதா குமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்துக்கு கூட இடைவிடாமல் கூட எக்காலத்துக்கு சோத்துவாகவும் கூட நீ உலக பாவம் பசுத்தாய் ஊற்றப்படுகிறது. தேவதூர பணிவிடை செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றோட்டியை தேவன் தரக்குள்ள ஆபிரகாம் சகல காத்து ஈசாக் யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அல்லேலூயா. ஜெபமா பயப்படாதீங்க. இந்த ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகங்களில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமா, எல்லோருக்கும். நீ உக்காந்த இடத்துல இயேசுக்கு ஜீவன் பரிவு 100 பேர் உங்கள் கிராமத்தில், எங்கள் கிராமத்தில் 4990 பேர், சோழவர் கிராமத்தில், வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சம் பேர், பெங்களூர் சிட்டியில் 1,20,00,000 பேர், சென்னை பட்டணத்தில் எல்லாம் நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலக அசுத்தாவிய கிராமங்கள் படம் பிசாசு வியாதி வறுமை தரித்திரம் அகால மரணம் கடன் தொல்லை ஆபத்து விபத்து பிசாசின் கிரியில உலகம் ஃபுல்லா கண்களிச்சவா ஜீவத்தின் பெருமை இயேசு ஏற்றுக்கொள் ஜீவ விச்சத்திகனி ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவர் தேவ நீதி உயிர்த்தது அதை பிதா குமார் ஆதம் உருவத்துக்கு உங்க பிள்ளை பேர் சொல்லி அசுத்தாயோட பசுத்தாவிய தேவதூர் பணிவர் செய்ய கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடு. இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவியார் திறந்து கொண்டதாகி திருடவும் குணாகி வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு முடிவு உண்டாயிடும். அல்லேலூயா. இடைவிடாமல் கூட எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் கூட பசுத்தாய் ஒரு தேவதூர் வருவாங்க. இயேசு மத்திய மார்க்கம் உள்ள எங்கும் சுற்றி திரிந்தார். எங்கும் சுற்றி திரிந்து என்ன பண்ணாரு? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குறமாக்குறார். பாவத்தின் சம்பளம் மறந்து தேவநீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. அசுத்தாய் துரத்துறாரு, பிசாசுல துரத்துறாரு. தேவநீதி பசுத்தாய் தேவதூர்களாம் வராங்க. ஓ, இனி அதிக இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு போறாரு. கிறிஸ்துக்குள்ளே இரு. ஆமாம், காலையிலையும் நைட்டு எதுவும் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு உலகத்துக்கு இல்லைன்னா ஜீவ விச்சத்து கனி எது லாபம்? கிறிஸ்து தான் லாபம். அந்த கிறிஸ்து தேவனியை வெளியே போடும். இயேசு சரி இயேசு ரத்தத்துக்கு இயேசுக்கு சூழாமட்ட வாக்கு தத்துவத்துக்கு பாவத்துக்கு பிறகு அவர் தேவநீதி மரணத்துக்கு பிறகு தரித்திரம் எல்லையிட்ட ஐஸ்வர்யம் சாப வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் பாதாளத்துக்கு பிறகு பரலோக ராஜ்யம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கதவு சோர்ந்து போகாமல் கூட பசுத்தாய் ஒரு தேவதூதர் வருவார். அல்லேலூயா. இல்லைன்னா பாவத்தை மனித உன்னை அறியாமல் காட்டுவாய். கண்களில் ஜீவன் சுயநீதி அணிதே தேவன் தனக்கு உலகத்துக்கு போயிட்டே இருக்கும். உலகமுள்ளா பிசாசு உரிமையாக ஒரு வாழ்க்கையே ரசனையாக இருக்காது. ஒரே வியாதி வறுமை தத்திரம் வறுமை பிரச்சனை போராட்டமாகவே இருக்கும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபமா பசு பிதாவின் அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னன்னு சொல்லுவோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் இல்லை பவுல் சொல்றாரு. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. செயின்ட் பவுலா மாறிட்டார். உலகத்துக்கே ஒளி ஆயிட்டார் பவுல். தெசலோனிக்க கலாத்தியர், அப்போஸ்தலர், தெசலோனிக்கேயர், எபேசியர், கலாத்தியர் பட்டணத்திலெல்லாம் போய் புறஜாதியில் கிறிஸ்துவ தேவன் தனக்குள் அசுத்த பசுத்தாவே இறக்கி அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு. கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாயர்கள் பசு தேவத்தோடு பணிவிடை செய்வாங்க. உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகள் பிதா குமார் பசுதா நான் ஞான சுவிசேஷ பிதா குமார் பசுதா ஞானதான் நான் அவர்கள் கட்டிட உபதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு போய்கிறார். அதான் சோயே ஜீவன். கிறிஸ்து அவர் தேவநீதி உயிர்த்ததில்லை. வேண்டாம், எனக்கு கிறிஸ்து வேணாப்பா, நான் இருக்கிற மாதிரியே இருந்தால் ஆதாம் வழியாக பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அம்மா வயிற்றில் அப்படித்தான் பிறந்திருக்கிறேன். அது தவிர்க்க முடியாது. பிறக்கும்போது அப்படித்தான் பிறகு ஆதாமுக்குள்ள நீ இடையில இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவப்பட்டு எல்லோரும் எண்ணிருந்தோம் நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தி புசி திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. ஏற்றுக்கொண்டது இயேசு சாப்பிட வாக்குத தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாள்லாம் வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுத்தணும். அசுத்தாய் விட பசுத்தாய் விட உலகமெல்லாம் நீ சாட்சியாயிருப்ப. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவனாக தான் இருப்பான். ஆமாம், படிச்சிருந்தாலும் படிக்கலாலும், ஏழையாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும் ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தை மனத்து காட்டுகிறான். இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்து பசுத்தாய் தேவத்தூர் பணிவிடை செய்து கிறிஸ்து உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பா இருந்தது போல நீயும் வாழலாம். அப்படி வாழணும்னா என்னுடைய செய்தியை கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வேலூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கும் கேள்வியில் ஏற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கடைசி நாள் லைஃப்ல பங்கு பெறணும்னா உலகத்துக்கு ஒளியா பூமிக்கு உப்பாக என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி போது இதை கேட்கிற உணர்வடைவார்கள். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் பிறப்பார்கள். ஆதாம்னா நன்மை தீமை அறியத்தக்க உலகம். இயேசு ஜீவ விசத்துக்கு அந்த ஜீவனில் தேவநீதியின் சமூகத்தில் பரலோக ராஜ்யமே இருக்குது. எங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம் அது தேவநீதி குறித்த பரலோக ராஜ்யம். வேண்டாம்னா ஆதாமின் சிந்தை மரணம் நன்மை தீமறிக்கு ஷாக் வைஷாவாய் சுய நீதி அநீதி பாவம் மனம் பாதாளம் உரிமையாக வருங்க. தப்பிக்க முடியாது. சீரியஸான மேட்டர். ஆதாம் வழியாய் பிறந்த எல்லோரும் வருத்தப்பட்டு பாரசுக்கு எல்லோரும் பாதாளத்து நேராக கூடுகையில் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு பாவ நிவர்த்தி பொருள். பாவத்துக்கு பிறகு தேவன் மரணத்துக்கு பிறகு உயிர்த்தேதல் அதை எடுத்து உன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்து கொடுக்கணும். இங்கே சொல்லப்படுது பாரு மத்தியில் 24 அதுக்கு மேலே பாரு முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படலாம். ஆமாம், இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நாளைக்கு ஆதாமுக்குள்ள பார்த்து கிடையாது. இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்று வாய்நாள்லாம் தேவன் தனக்கு ஆதாம் கிறிஸ்து வெளிப்படுத்திட்டே இருக்கும். நானே திராட்சத்தை நீங்கள் ஒருவனின் நிலைத்திருந்தால் முடிவு பண்ணி நிலைத்திருந்த கண்டிப்பாக ரசிக்கப்படுவான். கேரண்டி, சந்தேகமே கிடையாது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு சிறிய வயசு வாழும்போது வாய்நாள்லாங்கிறான் பாருங்க. பாவத்தில் மரணத்தை பாதத்துக்கு போய் சேர்ந்துடலாம். கிறிஸ்து ஏற்று ஜீவ விசத்துக்கனியே தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் பாவட்டு மரத்துப்படி பசுத தேவத்தில் பரலோகத்துக்கு போய் சேர்த்துருவான். பசுதான் இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னன்னு சொல்லுவோம். பயப்படாது, கலங்காது, திகையாது. இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல. நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் தான் இப்போ எங்கள் அப்பா ராமேஷுக்கு எங்கள் அம்மா ராணி அவங்க வழியாக தாமஸ் துளைத்துறாங்க. பாவன் செம்மன் அது தேவன் தன் வாய்க்கில் படாத பாடு 7 முறை தற்கொலை முயற்சி திருடவும் கொள்ள அழிக்கிறதான காரியம். ஊழிக்காரர் மூலம் சுவிசேஷம் கேள்விப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசானப்படி திருவிருந்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளியே எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்த பாவம் மனோட பசுத்த தேவதூதனை பணிவிடை செய்ய கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தேன். அந்த கிறிஸ்து ஜீவ விசேதி அவர் சபிக்கிறோம் வசதிக்கிறார். பகைக்கிறோம் நன்மை சத்துடைய ஜபம் பண்ணுறாரு. சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது, பகைக்கிறோம் வெல்ல முடியாது. மரணத்துக்கு பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜீவனை உயிர்த்திரும் ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தி இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுத்துகிறேன். கோலியாத்து தாவீதை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் கோலியாத்து. ஆமான் எஸ்ஆர் ராஜாத்தையும் முர்தேகா யூதகுலத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் விருந்திலே திராட்சை ரசம் பெரிய இயேசு சார்த்தத்துக்கு அடையாளம். பார்வோன் இஸ்ரேல் ஜனம் மோசையை ஜெயிக்க முடியாது. ஆனால் பஸ் காட்டுறது நிலைக்காலில் போசுறாங்க. ஆமாம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், பகைக்கிறோம். இயேசு ஜீவன் பருவ வானத்தோடு சகலாக நீ கொடுக்குற மத்தியஸ்மா அவன் உன்னை ஜெயிக்கவே முடியாது. நீ தான் அவனை ஜெயிவ பாவத்தை மறந்து பாதாளத்தை ஜெயிப்பாய். கிறிஸ்து அவர் தேவநீதி உயிர்த்தமாக இருக்கிறார். அதை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. பாவ சாபம் மரண தைத்திரம் பாதாளம் எல்லாத்தையும் ஜெயிப்பாய். பசுத்த தேவத்தோடு விடுதலையாக்குவார். முடிவு பண்ணி நிலையத்துக்கு ரசிக்கப்படுவார். அந்த ராஜ்ய பூலோகமெங்கும் அப்போது உனக்கு முடிவு வரும். உலகத்துக்கு முடிவு வரும். பசுத்த பிதாவை இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ஆதாம் வழியாய் பிறந்து விட்டாய். உனக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி இயேசு. இயேசுனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ பிச்சத்துக்கு கெட்ட மேய்ப்பன் நன்மை தீமறியத்தக்க கனியை கொடுத்து பூமி சபிக்கப்பட்டு பாவ பாதாளத்தினார் இழுத்து கொண்டு போகிறான். இயேசு பாதாளத்திலிருந்து சாபத்திலிருந்து பரந்து இயேசு தன்னுடைய ஜீவரத்தம் ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் தேவத்தில் பணிவிடை செய்து கிறிஸ்துக்குள்ளனை மறுபடியும் பிறகு அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள் இடைவெளி எக்காலத்து வெளிப்பத்திருக்கார். சோதமாக வெளிப்பத்திருக்கார். உலகம் முழுதும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் பட்டணம் தேசம் உலகம் முழுவதற்கு 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆதாம் காலத்தில் 2வது முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவநீதி தூய்த்த பரலோக ராஜ்யத்தை இடைவிடாமல் எக்கால் என சோர்ந்து நித்தியமாய் தேவநீதி சமல் ஊத்த பரலோக இயேசு ஆமண்ட வாக்குத்தங்களை இடைவிடாமல் எக்காலத்தும் வாய்நாள் அவன் இலக்கத்தக்கா வாய்நாள் 800 ஆதாம் 2வது வாய்நாள் வெளிப்படுத்திட்டே இருக்கிறதா இடைவிடா எக்கால் பசுத்தாய் தேவத்தின் கிராமத்தோறும் பட்டணம் தோறும் முழு உலகத்துக்கு முடிவு உண்டாகட்டக்கத்தாவே இடைவிடாமல் எக்காலத்து என்ன சோதுபால் வெளிப்பத்திருக்கத்தாவே பசுத்தாய் முழு உலகத்துக்கு இறங்கி தேவராம் பட்டண தேசம் இறங்கும்படி ஜெபிக்கிறதாவே வாய்நாளாம் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். ஒப்புடுங்க மாம்சமான யாவரையும் கிறிஸ்துக்குள் ஒப்புடுகிறதா பிதாகுமார் பசு ஆதாம் முழுவதும் இயேசு ஜீவன் பரிவு மத்தியஸ்தமாக வாய்நாளாம் உலகம் போய் எல்லா ஜனங்களும் வாய்நாளாம் பெழுது இடையெல்லாம் எக்காது பெழுப்பதுக்கதா அசுத பசுதாய தேவத்தில் பணிவிடை செய்யட்டா மாபெரிய வருஷங்கத்தாவே உங்களுடைய உலகத்துக்கு முடிவு உண்டாகட்டும். எழுப்பில் வரட்டுங்கத்தாவே வந்து விட்டது. ஆதாம் முழு இயேசு ஜீவன் பரிவு வாய்நாளாம் வெளிப்பத்துக்கிற இடம் வைக்கல் வெளிப்பத்துக்கிறதா பசுதாய இருக்கத்தாவே எழுப்பில் வந்ததுக்காக நினைச்சதுக்கு இயேசு நாம் எல்லா ஜீவன் நல்ல பிதாவே ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடந்து ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க.
யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். நிச்சயமாய் அவர்கள் ஆஸ்வதிக்கும். ஆதாமுக்குள்ள பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறுமை கிறிஸ்துவ ஜீவ வச்சு தேவநீதி உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளார். அதை தேவன் தனக்கு ஆதாம் ஊடுகளுக்கு அசுத்தாய் பசுத்தாய் வந்துடுவான். தேவன் வாயினெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நேர்த்திருப்பாங்க. பரலோக ராஜ்யம் பூமியில் பரலோக சுதந்திரத்துக் கொள்வார்கள். இந்த உதவி செய்யுங்கள். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏற்படும் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா. கர்த்தரை கனம் பண்ணுங்க. கனம் பண்ணுகிறது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விரும்பினால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுக்கிறேன். எங்கும் கேட்டீர்கள் விலையேற்பட்ட சத்தியங்கள். ஆமா. அந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்க மறுபடியும் பிறந்த பசுத்த தேவன் கண்டிப்பா கேரண்டி வருவாரா? நீ ஆஸ்வதிக்கப்பட்ட உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழலாம். மாபெரும் ஏய்பில் கொண்டு வரலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 20/4/2024 வேலூர் பகுதியில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.